இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. யோசேப்பை குறித்த ஒரு ஆச்சரியமான காரியம். யோசேப்பு நல்ல ஒரு மனிதன், நீதிமானாய் வாழ்ந்தவன், தெய்வ பயம் நிறைந்தவன். ஆனால் தனக்கு திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்ட பெண் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசனையாய் இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல தூதன் தோன்றி சொல்லுகிறார், உன் மனைவியை சேர்த்து கொள்ள நீ சந்தேகப்படாத. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினால் தான் இதெல்லாம் நடந்திருக்குப்பா. இதை கேட்ட உடனே பாருங்க, அதற்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்து தன்னுடைய மனைவியை சேர்த்து கொண்டார். அதனாலதான் இன்றைக்கும் யோசேப்பின் பெயர் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ திட்டத்தில் இருப்பவர்களிடத்தில் தேவன் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். இப்ப மரியாளோடு கூட தான் கேப்ரியல் தூதன் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் மரியாள் மாத்திரம் இந்த காரியத்தை செய்வது என்பது கூடாத காரியம். மரியாளுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, ஒரு துணை தேவை. இந்த இயேசுவை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவளை அரவணைத்து அவளை பாதுகாத்து பராமரிப்பதற்கு ஒரு நல்ல நபர் தேவை. அந்த நபர் யோசேப்பு என்பது அவருக்கு தெரியாது. ஆனா இந்த திட்டத்துல யோசேப்பு இருந்தபடினால் ஆண்டவர் பாருங்க, அவரிடத்தில் இந்த கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். நேரடியா மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு யோசேப்புக்கு கொடுக்கப்படவில்லை, சொப்பனத்தில் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா யோசேப்பு அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். யோசேப்பினுடைய சரித்திரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த இடத்திற்கு போக வேண்டும், எந்த இடத்திலே தங்கி இருக்க வேண்டும், எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று எச்சரிப்பு, ஆலோசனை, வழிநடத்துதல், இவை அனைத்தும் யோசேப்பிற்கு சொப்பனத்துல தான் கொடுக்கப்பட்டது. அப்ப நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படிதலுக்கான துவக்கத்தை ஏதாவது ஒரு காரியத்தில் ஆரம்பிப்பார். நீங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னா தொடர்ந்து தேவ வழி நடத்துதல் உங்க வாழ்க்கையில இருக்கும். உங்கள் வாழ்வில் தேவ திட்டம் முழுமையாய் நிறைவடையும். ஆனா ஒரு முறை நான் கீழ்ப்படிந்து விட்டேன், மறுமுறை நான் கீழ்ப்படிய மனதில்லாதிருக்கிறேன் என்கிற நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் தொடர்ந்து தேவ வழி நடத்துதல் தடைபட்டுவிடும், தேவ திட்டம் நிறைவேறாமல் போய்விடும். ஆகவே ஆண்டவர் யோசேப்பை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் தொடர்ச்சியான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஒரு நாள்ல நான் கீழ்ப்படிந்தேன் போதும், அது என் வாழ்க்கை முழுவதற்கும் போதுமானது என்று நாம் நினைக்க கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நம்மிடத்தில் அவருடைய வழி நடத்துதலுக்கு உட்பட்டு நாம் நடக்க கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நம் வாழ்வில் அவருடைய பரிபூரண திட்டம் நிறைவேற கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். இந்த யோசேப்பு தேவ திட்டத்தில் இணைந்தவர், தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தவர். அவருடைய வாழ்வில் ஆண்டுடைய சித்தம் நிறைவேறியது. அதற்கு காரணம் கீழ்ப்படிதல். சொப்பனத்துல பேசப்பட்ட காரியத்திற்கும் அவர் கீழ்ப்படிந்தார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இந்த கீழ்ப்படிதலுக்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இடைப்படலாம். அது தரிசனத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது தீர்க்க தரிசனமாக ஒரு தேவ ஊழியரை அனுப்பி அறிவிக்கப்படுகிறதா இருக்கலாம், அல்லது வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்தப்படும் உள் உணர்வின் மூலமாய் இருக்கலாம், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வரும் கனவின் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் கேட்கும் ஒரு பிரசங்கத்தின் மூலமாக கூட வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கீழ்ப்படிதல், இதை என்னிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் அனுபவம் மிக முக்கியமானது. யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை கடைபிடித்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். நாமும் நம்முடைய வாழ்வில் தேவ திட்டம் நிறைவேற, தேவ வழியில் நடத்தப்பட, நமக்கு கொடுக்கப்படும் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். பரிசுத்த பிதாவே, யோசேப்பை போல கடைசி வரை நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.